So good evening guys. Last 5 years IPSPO prelims-ல ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் டெஸ்ட் ஆஃபர் 179க்கு 1 இயர் வேலிடிட்டி போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிரும். வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2020ல இருந்து 2024 வரை கட் ஆஃப் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேவா, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி கிராஜுவலா அப்படியே டிக்ரீஸ் ஆகுற மாதிரியே என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா இருக்கும். 2020ல நம்மளுக்கு ஓபிசி அண்ட் ஜெனரலுக்கு 58.50 இருந்தது. 2024ல நம்மளுக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 48.50. இதுல நீங்க நோட்டபுளா பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஓபிசி அண்ட் ஜெனரலுக்கு எல்லா இயருமே காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் தான் என்ன பண்ணிருக்கு இருக்குது. அப்ப இந்த வருஷமும் அதே கட் ஆஃப் தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இதுக்கு முன்னாடி நம்மள அக்யூரசின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருந்தோம், இப்ப அக்யூரசி கிடையாது, பெர்சன்டேஜ். இப்ப நான் மார்க் டெஸ்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா நான் இந்த வருஷம் எக்ஸாம், அதாவது 5204+ வேகன்சி இருக்கிறதுல நான் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கான விடைகளை நம்ம லாஸ்ட் சொல்லலாம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வருஷமே ஒரு 4500+ வேகன்சி தான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஏன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட் ஆஃப் வந்திருக்கு? 2020ல 58.5, 2021ல 50.5, அப்படி 8 மார்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே 2022ல அப்படி 1 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2021ல அப்படின்னா 5 மார்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திருப்பி 2024ல 6 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் எப்படி பிக்ஸ் பண்ணுவாங்க? எத்தனை நம்பர் பீப்புள் எழுதுறாங்களோ அதுல அவங்களுக்கு தேவையான வேகன்சிக்கு ஏத்தாப்புல இன்டு 50யோ இன்டு 10ஓ எப்படியும் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல நம்மளுக்கு கால் டிக்கெட்ல 1:15 1:20 தான் போடுவாங்க. ஆனா அதை விட தாண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மள எடுப்பாங்க. ஓகே, சோ இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு வேகன்சி ஒரு குட் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கு. 5204+ வேகன்சி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஓகே, சோ இதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம்? எப்பவுமே வந்து ஃபியூச்சரை நம்ம முன்னாடி என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கணிக்க முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும், இந்த லைன்ஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளால கணிக்க முடியும். சோ அப்படி நம்ம கணிக்கிறதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இயர் ட்ரெண்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அதையுமே பிக்ஸ் பண்றோம். இது நிரந்தரம் கிடையாது. உங்களை பூஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு மாசம் என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இல்ல, இன்னும் ஒரு 20 நாள் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா கண்டிப்பா நம்ம பிலிம்ஸா பாஸ் பண்ணிடுவோம். மெயின்ஸுக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, சோ ஒரு 46ல இருந்து 54க்குள்ள நான் எடுக்கிற எல்லா மார்க் டெஸ்ட்லயும் என்னோட மார்க் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பிரிலிம்ஸ்ல வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர். இதை இன்னொரு விஷயம், ஓவரால் கிளியர் பண்ணி செக்ஷனல் போற மக்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. செக்ஷனலையும் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணணும். மேஜரா இங்கிலீஷ்ல எல்லாருமே செக்ஷனல வந்து என்ன பண்ணுங்க கிளியர் பண்றீங்க பாருங்க. நிறைய பேருக்கு ஓவரால் வந்து இங்கிலீஷ்ல செக்ஷனல் போன மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, சரி சார், இப்ப நான் ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறேன், அதுல எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்தா நான் வந்து ஒரு நல்ல ஸ்கோரு, எனக்கு வந்து நான் வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மார்க் டெஸ்ட்ல 70% எடுத்தீங்க பாத்தீங்களா. நான் மார்க் சொல்லல, பர்சன்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். ஈவன் நம்ம CWJல இருக்கும், கைட்லில இருக்கும், அடால இருக்கும், ஆலிவ் போர்ட்ல இருக்கும், பிராக்டிஸ் மார்க்ல இருக்கும், எல்லா இதுலயுமே இருக்கும். அதுல நம்ம அபோவ் 70% இருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளியர் டெஃபினட்டா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ திருப்பியும் சொல்றேன், இதுதான் லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ரெண்டா நம்மளுக்கு கட் ஆஃப்ல இருக்குது. இதுல எல்லா கேட்டகரியுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம். இதுல வந்து PWA கேண்டிடேட்டுக்கும் ஓவேட் இதுல உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியல கொடுக்கல, பிகாஸ் நம்மளோட டேட்டா இல்ல. ஓகேவா, சோ அதனால நம்ம கொடுக்கல. அதையுமே அப்கமிங் டேஸ்ல நம்ம மற்ற டெஸ்ட்டுக்கு இதே மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணிடுவோம். சோ திருப்பியும் சொல்றேன், உங்களோட மார்க் வந்து 46ல இருந்து 54க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதிகபட்சம் 54 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு எலெக்ஷன் நடக்க போது
பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை சீட் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன்ல இது சொல்லியிருக்கோம். இது மேபி இருக்கலாம், இல்லாமையும் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா போகலாம். சோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஹோப்பை கொடுக்கணும் இல்லையா, நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த ட்ரெண்டே நம்ம வந்து என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா இதுல எடுத்துட்டு வந்தோம். சோ உங்களுக்கு இதுல ஏதாவது கொரி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.